ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க எனக்கு என்னென்னலாம் பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது இந்த வாழைப்பழம் எங்கள் மரத்தில் காய்ச்சிருந்தது. ஸோ நேற்று அது மழையில் அந்த கொலை விழுந்துருச்சிங்களா. ஸோ அந்த பழத்தெல்லாம் கட் பண்ணி இன்னும் பழுக்கலை, அது பழுக்க வைக்கணும். அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் மளிகை சாமாவும் கொண்டு வந்திருந்தாங்க. காஞ்ச மிளகாய், மீல் மேக்கர், பட்டை, வெல்லம், அந்த கடுகு, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பிரியாணி அரிசி நான் கேட்டிருந்தேன், புல்லட் அரிசி. அது இங்கே கிடைக்க மாட்டுக்கு. இங்கே இந்த பிரியாணி அரிசின்னு கேட்டால் சீரக சம்பா, பாஸ்மதி அரிசி இதுதான் இருக்குது. அந்த புல்லட் ரைஸில் பிரியாணி பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரியாணி சூப்பராக இருக்கும். அதனால் நான் அந்த அரிசி கேட்டிருந்தேன், அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கேழ்வரகு, அந்த மாவும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. புளி, மிளகாய்த்தூள் நான் இது வரைக்கும் அரைச்சதே கிடையாது. எங்கள் அம்மாவே எனக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க. அப்புறம் கொஞ்சம் கருவாடும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் எள், அப்புறம் கருப்பு உளுந்து, அந்த உளுந்து வாங்கி இது எனக்கு அந்த உடச்சி தோலெல்லாம் எடுத்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த காய் பேர் எனக்கு தெரியல, இதில் ஏதோ ஊறுகாய் போடுவாங்க, ஏதோ சொன்னாங்க, எனக்கு தெரியல. ஸோ அந்த காயுமே எங்கள் செடியில் இருந்தது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பூவெல்லாம் எங்கள் செடியில் பூத்துருந்தது. கனகாம்பரம் மஞ்சள் கலர், சிகப்பு கலர்லாம் பூத்துருந்தது. ஸோ அதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் அது வைக்க மாட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த சட்டி கேட்டிருந்தேன், பருப்பு கடையிற சட்டி. ஸோ அதுவுமே எனக்கு கொண்டு வந்தாங்க. அப்புறம் கீரை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு 4-5 வெரைட்டியான கீரை இதெல்லாம் சேர்ந்து இந்த ஊர் சைடெல்லாம் கடைவாங்க. இந்த பருப்பு கீரை, அந்த ஏதோ குப்பை கீரை ஏதோ சொன்னாங்க, அந்த கீரை பேர் எனக்கு தெரியல. ஆனால் சூப்பராக இருக்கும். புளி போட்டு கடைவாங்க அந்த கீரை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எப்பயுமே எங்கள் அம்மா வரும்போது எனக்கு இது எல்லாமே எப்போ வரும்போதெல்லாமே ஏதாவது ஒன்று எனக்கு வாங்கி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மா வரும்போது இந்த மாதிரி எதனா உங்கள் அம்மா வீட்டிலேருந்து பொருட்கள்லாம் கொண்டு வருவாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். பாய்.